ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி. என் கூட இந்த வாட்டி இருக்கிறது கௌதம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருக்கிறது கௌதமா பிச்சு புடுவேன் படவா ராஸ்கல். இருக்கிறது கௌதமா. நான் இந்த சேனல்ல வந்து வந்துடுறேன் ஒவ்வொரு கேமுக்கு. உங்களைத்தான் காணாம அதையும் இணையத்தான் கிழிக்கிறாங்க. நான் வந்துட்டு சொல்லக்கூடாது. நீங்க சின்சியரா லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்றீங்க. என்னாலாம் ஜாயின் பண்ண முடியல என்னால, இல்லைன்னா இப்பதான் பண்ணிருப்பேன். பட் எனிவே இது ஆக்சுவலா நேத்தும் நாங்க வந்து ரெக்கார்டிங்லாம் ட்ரை பண்ணோம். ஸ்கெட்யூல் முடியலன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஒரு எபிசோட் வேற ரெக்கார்ட் பண்ணேன், இந்த ஃபுல்லம் கேம் ரிவ்யூ பண்ணிட்டு. கரெக்டா இன்னைக்கு இந்தியா டைம் 6 மணிக்கு ஸ்கெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்யூல் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு படுத்துட்டு வேலைக்கு போயிட்டேன். இன்னைக்கு பார்த்தா காலையில 10:30 மணிக்கு என் போனுக்கு என் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புறேன், இந்த மாதிரி வந்து கிளாப் ரிசைனிங். அச்சோ, உடனே அந்த வீடியோவை இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ரெக்கார்டிங். பட் கௌதம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இந்தியாலாம் எப்படி இருக்கு? என்ன இந்தியாலாம் அப்படியேதான் இருக்கு. எந்த முன்னேற்றமும் இல்ல, அதுல எந்த சேஞ்சும் இல்ல. 30 வருஷம் ஆனாலும் இப்படியேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஒரு நாள் சென்னையும் போயிருந்தேன். அந்த ஊரு அப்படித்தான் இருக்குது. அப்படிதான் நினைச்சேன். அட பாவில 4 நாள் மழை பெஞ்சா கூட தாங்காதட்டு இருக்குது. உண்மைதான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சந்தா போனோம்னா ஐயோ அப்படின்ட்டு இருந்துச்சு. எனக்கு நிலைமை அப்பதான் புரிஞ்சுது. பட் சூப்பரா இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கிறேன். உங்களைத்தான் கேட்கணும். ஏன்னா மாசம் ஒரு கதை உங்க அப்பியரன்ஸ் இருக்கு தலை அஜித் மாதிரி. நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஐ அம் லைக் தியாகோ. அது மாசம் ஒன்ஸ் எல்லாம் கிடையாது, வருஷத்துக்கு ஒன்ஸ். அது என்ன மாசம் ஒன்ஸ்? இன்னைக்கு போட்டோ பாத்துட்டேன். அது உண்மையான இமேஜ். ஆமா, இன்னைக்கு வந்துருச்சு. அது நம்பலாமான்னு வேற தெரியல. ஆமா ஆமா. பட் எனிவே இல்ல, அதான் பிஸியா இருக்கு. என்ன பண்றது? இப்போ கோச்சிங் வேற ஆரம்பிச்சாச்சு. போறதுக்கு டோர்னமெண்ட் அது இதுலாம் இருக்கு. பட் எனிவே அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம கோச்சிங் பண்றது இருக்கட்டும். நம்ம டீமுக்கு ஒரு கோச் இல்லாம இப்போ இருக்கு. ஐ மீன் இப்போதைக்கு ஒரு கோச் இருக்காரு, பட் சம்மர்ல இருந்து இல்லாம இருக்கும் போல இருக்கு. இனிமே லிங்க் அப்படியே சாமி, அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே ஒரு லிங்க். என்ன அதான் இப்ப பாத்திருப்பீங்க எல்லாருமே, லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க. மெசேஜ்லாம் கூட அனுப்பிச்சிருக்கீங்க சில பேர். இந்த மாதிரி வந்து இதுக்கு ஒரு எபிசோட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து. ஸோ அதான் வந்து யர்கன் கிளாப் வந்து இந்த நியூஸ் மட்டும் படிச்சிடுறேன். யர்கன் கிளாப் வந்து ஹஸ் டிசைடட் டு ஸ்டெப் டவுன் இந்த சம்மர். வந்து இன்னொரு ஒரு ஃபைனலுக்கு அப்புறம் the 56-year-old will continue to oversee the team's remaining fixtures of 23-24 before bringing the curtains down on a glorious 8.5-year managerial reign at Anfield, with 6 major trophies under his guidance. ஸோ இதுதான் வந்து மெயின் நியூஸ். அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் பெப் லிண்டர்ஸ், பீட்டர் கிராவெட்ஸ் along with the elite development coach Victor Matos will also vacate their positions at the end of the season, with Lenders keen to pursue his own career in management. So அதுதான். ஸோ இவங்க 4 பேருமே கிளம்புறாங்க. பட் மெயினாக ஆப்வியஸ்லி யர்கன் கிளாப் வந்து என்ன நினைச்சிங்க? அவரோட ரீசன்ஸ்லாம் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு. லைக் 8 years. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பேரிசன் பார்க்கணும்னா மைன்ஸ்ல வந்து ஸ்டேட் 7 years, டாட்மண்ட்ல ஸ்டேட் 7 years. ஸோ அப்ராக்சிமேட்லி அதே டைம் தான் ஸ்டேட் அட் லிவர்பூல், மேபி ஸ்லைட்லி லாங்கர் ஆல்சோ. ஸோ என்ன இது எதிர்பார்த்தீங்களா? எப்படி என்ன? இல்ல எதிர்பார்க்கலாம் இல்ல. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருந்தது எப்போன்னா, தலைவன் ஹஸ் given the green signal for Amazon. அந்த அது என்னமோ டாக்குமெண்ட்ரி அப்படின்னாங்க. இல்லையே, இப்படி எல்லாம் பண்ண மாட்டானே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு 2 நாளா. 2 days முன்னாடி அந்த ரூமர் வந்துச்சு. இந்த பேக்ரவுண்ட் நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஃபில்ம் பண்றதுக்கு இஸ் given the permission அப்படின்னு சொல்லி. ஒரு மாதிரி அமேசான் இல்ல வேற யாரோ பட் அந்த ஆல் ஆர் நதிங் டைப்ல அந்த மாதிரி. அப்ப எனக்கு டவுட் வந்துச்சு. இல்ல இப்படி எல்லாம் ஒத்துக்க மாதிரி இருக்கு, சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் சரி என்னன்னு தெரியல ஒத்துக்கிட்டாரு போல. என்னமோ 2.4 3.1 சரி அதான் மனுஷன் மாறுறாரு போல அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தேன் மத்தியானம். ஏன்னா நைட் தான் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 4:30 மணிக்கு வந்திருக்கு நியூஸ். உங்களுக்கு 10:30, இங்க 4:30 மணிக்கு நியூஸ் வந்திருக்குது. நான் 4:45 என்னமோ போய் என் போன் அடிக்குது. என்னடா இது அவன்டா அவன் காலையில தூங்க விடுறானடா நம்மள மத்தியானம் நினைச்சிட்டு எடுத்து பார்த்தா ரிசைன். டே இருங்கடா, நான் போய் பார்த்தாச்சு. என்ன நினைக்கிறீங்க இதே எனக்கு தெரியவே தெரியாது, இப்பதான் எந்திரிக்கிறேன் நானு அப்படின்னு இருந்தேன். சோ அதனால எந்திரிச்சு பார்த்துட்டு இது உண்மைதானா இல்ல யாராச்சும் பிராங்க் இது பண்றாங்களா? ஏன்னா வர இந்த காலத்துல மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் எல்லாம் ஓவரா இருக்கு. அதனால போய் நம்மளுடைய அபிஷியல் இதுல எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பெப்ரிசியோ எல்லாம் போய் பார்த்துட்டு ஓ உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் ஓகே அப்படின்னு வச்சேன். பட் கமிங் டு வாட் ஐ ஃபெல்ட், ஜென்யூன்லி ஐ ஃபெல்ட் இதுக்கப்புறம் ஐ வாண்டட் only 1 season from him.
இந்த சீசன் முடிச்சுட்டு I wanted, if we win or if we don't win this season or next season, whatever, I genuinely wanted only one more season from him. Because I was thinking இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது it's time to move on அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு இந்த சீசன் ஸ்டார்ட் அப்போ. பட் தென் we started playing really well. அப்புறம் நம்ம 2 பேருக்கு தெரியும் really well இப்ப சொல்றோம். ஸ்டார்டிங் ஆஃப் சீசன் ஒரு 2-3 மாசம் வந்து என்னடா இது என்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு இருந்தோம். எங்க நடக்குது ஆனா ஜெயிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். So I genuinely thought, okay, it's time to bring in a fresh face, only because of the fact that Klopp is not Sir Alex. It's not going to be a 20-year career. அது கண்டிப்பா இல்லன்னு நமக்கு தெரியும். So obviously it is going to happen at some point in time. அது நம்ம 2 பேத்துக்கும் தெரியும், எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கும் தெரியும். It is going to happen அப்படிங்கிறது தெரியும். எனக்கு ஏன் இப்ப நடக்கணும்னு இருந்துச்சு இப்போன்னு சொல்ல, இந்த சீசன் முடிச்சுட்டு இன்னும் ஒரு சீசனுக்கு மேல அவர் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா, we have a very, very good set of players. It is not going to be difficult for any new manager coming in. Obviously, he'll have his principles. He might want to change something. அதெல்லாம் இருக்கும் இல்லன்னு சொல்ல. But if we have bad players, அப்புறம் ஒரு புது மேனேஜர் வந்து ideally if we compare to 2015, Klopp வரும்போது பிளேயர்ஸும் சரி இல்ல, மேனேஜர் மட்டும் தான் நல்லா இருந்தாரு. அவர் வந்து ஃபுல்லா மாத்தணும், பிளேயர்ஸ் எவனும் ஒருத்தவங்க கூட அப்ப சரியா இல்ல. So ideally that is much tougher to take. இப்போ think about a new manager who's coming in. Salah, Trent, Alisson, Van Dijk, Konate, 2 youngsters in Bradley and Kwanzaa. அது இல்லாம வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து டாம், தியாகோ என்ன பண்ணுவாங்க, அந்த நாய் ஓடட்டும், அந்த நாய் வேண்டாம், சொல்லாம இருக்க முடியல பாருங்களேன் அந்த நாய. ஜோன்ஸ், அப்புறம் ஓவர் மெக்காலிஸ்டர், எண்டோ, வி அண்ட் த ஃப்ரண்ட் லைன். ஆனா ஃப்ரண்ட் லைன்ல சொல்லவே இல்லை, 5 குவாலிட்டி ஃபார்வர்ட்ஸ். இப்படி இருக்கிற எனி மேனேஜர்ஸ் ட்ரீம் டீம் இதெல்லாம். For obvious reasons he might want to change or tweak the system, but he will not say எனக்கு இந்த பிளேயர்ஸ் வேண்டாம். This is the dream come true for any manager coming in. யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்க எல்லாருமே பிரைம்ல இருக்கானுங்க. டிஃபென்ஸை விட்டுறலாம், வேன் டைக்க தவிர. அப்படி பார்த்தா கூட வேன் டைக்க தவிர மத்தவங்க எல்லாமே பிரைம் தானே. So ideally it is a dream for any coach to take up this Liverpool side, and I think அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன்ல, the club cannot sack me, the club are not going to sack me அப்படின்னு சொல்லி. அது வந்து லைக் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். Ideally if it was any other club last season they would have sacked him, they would have sacked the manager, no doubt about where we were going on December timeல. So எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, I am not too sad, I am not too happy. எனக்கு நடுவுல இருக்கேன், but I knew that we have to move on. எனக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, but I knew, okay, it's getting monotonous, we have to move on. Yes, we've had thousands of incredible memories, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, but it's not Sir Alex Ferguson. அதான் சொல்ல வரேன் திருப்பி. It is not someone who's going to give 20 years of his career. I think Alex Ferguson வந்து 35 வயசுல என்னமோ ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் மேன்யூல. I don't know, maybe 40 வயசு. ஆமா, I think எப்போ he retired when he was around 65-70 இல்ல, so he would have been, which means exactly 40 years. நம்மால் இங்க வரும்போதே 55. ஆமா. So correct. We are not going to get 20 years or 25 years from Jurgen Klopp. அது வந்து we have to understand. And I thought it is also the perfect time to give out the announcement. எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. I know that you have your reasons, நீங்க சொல்லும்போது சொல்லுங்க, but I thought it's a perfect time. But why did you think it came out now? ஆமா, இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அலெக்ஸ் ஃபெர்குசன் வந்து he was 46 when he took over Man United, and then he stayed for 26 years. ஆமா, so அதான் 72, he retired when he was 72 basically. So அதுதான். இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் நான் உங்க கேள்வி ஆன்சர் பண்றேன், பிஃபோர் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, எப்படி ஏன் இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, Klopp வந்து like obviously I wanted him to continue, but after last season I thought he will retire இல்ல, like resign. ஏன்னா I thought okay, that is the Firmino எல்லாரும் கிளம்புறாங்க, மானே கிளம்பிட்டான், like it was the curtain call to that era of and finished on a low. So அந்த மாதிரி like I half expected அப்போ. பட் சரி, இப்போ மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை இவங்கெல்லாம் வந்த அப்புறம் ஓஹோ ஏதோ ஒரு இது இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி I didn't expect him to stay for another 8 yearsலாம், அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் அட்லீஸ்ட் ஐ தாட், நான் என்ன நினைச்சேன், அட்லீஸ்ட் ஒன் மோர் டைட்டில் ரன்
ஆர் ஒன் மோர் சாம்பியன்ஸ் லீக் ரன். மெயினா அதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு அட்லீஸ்ட் ஒன் மோர் சாம்பியன்ஸ் லீக் ரன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ரிசைன் திஸ் சீசன். சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகி நெக்ஸ்ட் சீசன் என்ன நடந்தாலும் ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு சார்ட் ஆஃப் பி லைக் ஓகே திஸ் இஸ் மை டைம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கமிங் டு யுவர் கொஸ்டின், ஏன் இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன படிச்சேன்னா ட்விட்டர்லலாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது இந்த நியூஸ் வந்து ஸோ கிளாப் வந்து எஸ் டோல்ட் த டீம் பிஃபோர் இட்ஸ் நவம்பர்லேயே சொல்லிட்டாங்க. ஓனர்ஸ் ஹவ் ஆல்சோ பின் இன்ஃபார்ம்டு எல்லாம் வந்துச்சு. இது என்னன்னாக்க இந்த நியூஸ் வந்து தட் ஹி ஹஸ் டோல்ட் த டீம், இந்த நியூஸ் அதாவது இந்த எண்ட் ஆஃப் த சீசன்ல நான் போறேன் அப்படிங்கிற நியூஸ் வந்து இட் ஹஸ் பீன் லீக்டுன்னு எங்கேயோ படித்தேன். ஸோ ஏதோ ஒரு மீடியா அவுட்லெட்டுக்கு லீக் ஆயிருக்கு. அவங்க அதை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி கிளப்பே வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அது ஒரு தியரி இருக்கு. ரெண்டாவது ஒரு தியரி என்னன்னாக்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த நவம்பர்ல இருந்து இது இப்போ வரைக்கும் வி ஹவ் பின் ஐடென்டிஃபைங் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஏதோ ஒரு சாலிடா இருக்கும்போது தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜான்வரியில் அனௌன்ஸ் பண்ணும்போது வி ஹாவ் சம்திங் சாலிட். மேபி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வர்பல் அக்ரிமெண்ட் டைப்ல தானே இருக்கும். அப்படியே அதனால தான் அனௌன்ஸ் பண்ண. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் தியரி இருக்கு. எது உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஆக்சுவலி திங்க் இட் இஸ் குட் டைமிங். நீங்க சொன்ன மாதிரி ஒரு விதத்துல என்ன, இப்போ இதுவே வந்து நவம்பர்லயே டீமுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ டீம் ஆல்ரெடி நோஸ். ஸோ பிளேயர்ஸுக்கு இன்னைக்கு காலையில தெரியும். நாங்க இல்ல பிளேயர்ஸ்க்கு நவம்பர்லயே தெரியும். இல்ல இன்னைக்கு காலையில பிளேயர்ஸ் வேற அன்ஃபார்ம்டா. இல்ல அததான் ட்வீட் நான் எங்கேயோ படிச்சேன். பிளேயர்ஸ் வேர் இன்ஃபார்ம் டுடே மார்னிங் வைல் தே வர் ட்ரைனிங். பிளேயர்ஸுக்கு தெரியாது. ஹிஸ் டீம் நியூ. அதுதான் டீம் ஹிஸ் டீம் நியூ நினைக்கிறேன். இல்ல ஐ டோல்ட் த கிளப் ஆல்ரெடி இன் நவம்பர். சோ ஐ ஓனர்ஸ் நினைக்கிறேன். பிளேயர்ஸ்க்கு எப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எங்கேயோ ட்வீட்ல வந்து யாரோ போட்டிருந்தாங்க only today morning the players knew அப்படின்னு. ஓகே. பட் ஐ தாட் இது எதுக்கு பர்ஃபெக்ட் டைமிங் நான் சொல்ல வந்தேன்னா, see everyone knows he's going to leave. I mean including the players now. ஓகேவா? I feel that will give them more motivation to send him out on high. I think it's another last dance தான். எனக்கு அதான் தோணுச்சு. மேபி அதனால தான் இந்த வீடியோவை அலோவ் பண்ணாரோ என்னவோ, யாருக்கு தெரியும். இந்த மைக்கேல் ஜாக்சன் எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். எனக்கு அதுதான் அந்த 2-3 days முன்னாடி அந்த ரூமர் வெளியே வரும்போது தான் எனக்கு வந்து இல்லையே இப்படி எல்லாம் மனுஷன் விட மாட்டாரு அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. This is not going. நான் என்ன நினைச்சேன், சரி இது ஒரு மார்க்கெட்டிங், இது கிளாப் ஆல்சோ ரெகக்னைசஸ் ஒரு மாதிரி மார்க்கெட்டிங்லாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ரிட்டையர்மெண்ட் ஐ மீன் ரெசிக்னேஷன் இஷ்யூலாம் ரெசிக்னேஷன் எனக்கு தெரியல, அது தோணல எனக்கு ஆக்சுவலா. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்லி பை சர்ப்ரைஸ் தான் இது. பட் அட் த சேம் டைம் வந்து இட்ஸ் நாட் சம்திங் என்ன சொல்றது என்டையர்லி அன்எக்ஸ்பெக்டட். அதாவது யூ டோன்ட் வாண்ட் இட் டு ஹேப்பன், பட் என்டையர்லி அன்எக்ஸ்பெக்டட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இட் வாஸ் லைக் என்ன 7 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. மைன்ஸ்ல 7 years, டாட்மண்ட்ல 7 yearsனா இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஓகே அரௌண்ட் திஸ் டைம் ஹீல் ரிட்டையர் ரிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ணல ரெசிக்னேஷனா பிரேக் எடுக்கிறாரா. he said he needs a break, he's taking a break. பட் இது ஒரு பர்மனன்ட் பிரேக்கா இல்லை ஒரு டெம்பரரி பிரேக்கான்னு அவர் இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ he said அது இன்னும் டிசைட் பண்ணல. அதான் ஸோ நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கு ஆன்லைனு ஆஃப்லைன்லலாம். நம்ம லிவர்பூல் சிஇஓ பில்லி ஹோகன் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி the club would like to thank இந்த மாதிரி வந்து how significant a moment this isன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. லிவர்பூல் வெப்சைட்ல இருக்கு இந்த இன்டர்வியூஸ். அவர் சொன்ன இந்த மாதிரி வந்து I think when Jurgen joined us in 2015, he talked about leaving the club in a better place than he found it. ஸோ அதுதான் வந்து இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி 2015ல the squad that he inherited, அப்போ யோசிச்சிருக்க மாட்டோம் ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஒரு பிரீமியர் லீக்லாம் ஜெயிப்போம். அதுவும் இந்த மேன் சிட்டி சைடோட ஜெயிப்போம், பெப் குவார்டியோலா மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்டா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்ல நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். We won everything. 2015 when he came to the club we were okay, இது எங்க போகுது அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இருந்தோம். அடுத்தது என்னன்னே தெரியலையே இவரை கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து நான் அவ்வளவா புண்டஸ்லீகால ஃபாலோ பண்ணதே இல்லை. சரி ஐ நோ தட் வாட் இஸ் டன் வித் டாட்மண்ட், பட் மேட்சுக்கு மேட்ச் என்ன பண்ணாரு அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ when they brought him here I was like I knew we are going to get moments, but I didn't expect us to win trophies. But that was the ultimate aimங்கிறது every Liverpool fan knows. Sitting here 9 years later, Premier League 30 yearsக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் ரன்னர்ஸ் அப் 2 தடவை, FA கப், கேரபாவ் கப் ஒன்ஸ், இன்னொரு தடவை ரன்னர்ஸ் அப், யூரோப்பா லீக் ரன்னர்ஸ் அப், கேரபாவ் கப் வின்னர்ஸும் இன்னொரு தடவை,
யுஎஃப்ஏ சூப்பர் கப் வின் பண்ணியிருக்கிறோம், கிளப் வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்கிறோம், கம்யூனிட்டி ஷீல்டு வின் பண்ணியிருக்கோம். வி ஒன் அல்டிமேட்லி எவ்ரிதிங். ஆமா. இந்த தடவை யூரோப்பா லீக் மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா everything that one club in England can win, we are going to win it. We won it. அதுவும் இல்ல, எதுக்கு நான் வந்து எஸ் கன்சிஸ்டன்ட்லி ப்ரூவன் இந்த மாதிரி தட் வி ஆர் தி ஒன்லி டீம் who can actually push Man City. 3 டைட்டில் ரேஸ் வித் Man City. நம்ம வந்து என்ன சொல்ற, 2 வந்து we lost by 1 single point, இன்னொன்னு வந்து we won by some 13 points என்னவோ. அண்ட் நிறைய பேர் நான் இது பண்ணியிருக்கேன், கேட்டிருக்கேன் இந்த மாதிரி அந்த லிவர்பூல் டைட்டில் வின் ஜெயிச்ச சீசன் வந்து we were so dominant, ஈவன் சிட்டி வர் பேட் அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி வந்து ஃபார்ம் போயிடுச்சு அதனால தான் ஜெயிக்கல. அந்த சீசன் லீக் டேபிள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கும் சிட்டிக்கும் ஒரு 13-16 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு, ஏதோ இருக்கு சம்திங். அவங்க 82ல இருக்காங்க, நம்ம வந்து 98ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சிட்டிக்கும் தேர்ட் பிளேஸுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட் கேப் இருக்கு. பேட் சீசனே வந்து பயங்கரமான சீசனு. அதான் சொல்றேன். So we are the only team, அதாவது இது வரைக்கும் வந்து that has actually been like okay we can push City to the limit அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன்ல இருந்து லாஸ்ட் சீசன் வரைக்கும் ஆன் ஆவரேஜ் பிரீமியர் லீக்ல we've taken 85 points. Think about it. On average we've taken 85 points. ஆமா. Oh man, எனக்கு வந்து see I envy Pep. Okay, we should have ideally been the dominant side in this last 6-7 years. But it is what it is. I think we've gotten more memories than Manchester City, to be honest. நான் சும்மா சொல்லணும்ல சொல்லல. I think we have more special moments than Manchester City. Obviously, last season's treble tops everything that Man City has. Adalala no doubt about it. So teams can only dream about such stuff. But I feel we Liverpool fans, we are built on emotion. Even before Klopp, we used to have moments. But under the other seasons, we used to have moments. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது வந்து ஐ தரோவ்லி என்ஜாய். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த வேர்ல்ட் பிரீமியர் லீக் ஜெயிக்கும் போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ தட்ஸ் சம்திங் தட் வில் நெவர் கோ அவே இன் மை லைஃப் டைம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ எம் ஹாப்பி தட் வி ஆர் இன் திஸ் பொசிஷன். 300 million கிளப்பை வாங்கணும். வி ஆர் பீன் வேல்யூட் அட் 4 billion now. So that shows where we've come in the last 7 to 8 years. But we have to look forward to அவ்வளவுதான். He's going, it's good. It's good ன்னு சொல்ல மாட்டேன், but it's inevitable. And yeah, we have to move on. ஆமா. அண்ட் இன்னொரு ரீசன், கிளாப்போட ஓன் வேர்ட்ஸ்ல வை இந்த டெசிஷன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, he said இல்ல லாஸ்ட் செப்டம்பரே ரியலைஸ்ட் இந்த மாதிரி, oh my god this is it, I cannot do it anymore, and then we are in the middle of a season and everything. But பேசிக்கா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, everyone needs to know early, இப்போ ஸ்டாஃப் எல்லாம் they need to know early that இந்த மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எல்லாரோட பர்சனல் சிச்சுவேஷன்ஸ்க்காகவும் we need to tell them as early as possible. அண்ட் மெயினாக கிளப்புக்கே வந்து they need to plan the next steps. ஸோ அவங்களுக்கு adequate டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் yes said that. ஸோ இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன, ஸோ ஓகே நம்ம வந்து இந்த லீக் டைட்டில் அதெல்லாம் வில் பி இன் த ஹண்ட் ஃபார் ஆல் ஆஃப் தட், அதை ஆன் ஃபீல்டை விட்டுருங்க. இப்போ த பிக் கொஸ்டின் பிகம்ஸ் ஹூ இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட், யார்? ஏன்னா என்னோட ஒப்பீனியன்ல நீங்க பாத்தீங்கன்னா, you're not just replacing a manager, you're not just replacing a football coach. அதாவது வந்து ஒரு இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி with the ability to handle so many egos நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அத்லெட்டிக்ல இருந்து இன்னைக்கு ஒரு லைன் படித்தேன், இந்த மாதிரி வந்து யார் ரொபர்டோ டிசர்பி, ஜூலியன் நாகல்ஸ்மேன் அண்ட் ஜாபி அலோன்சோ, இவங்க 3 பேரும் வந்து they are in the running அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நினைக்கிறீங்க? ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நான் இன்னும் ட்விட்டர்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டியேகோ சிமியோனே வந்து இஸ் அ பொட்டென்ஷியல் இது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல. அப்புறம் இந்த சோசியடாட் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன, இமானுவல் அல்குவசில் அப்படின்னு சொல்லிட்டு, he has been doing well லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா சோசியடாட்ல. ஸோ he's been mentioned. அதை தவிர வந்து லெஸ் என்ன சொல்றது, less likely but names that have also been thrown வந்து கிராம் பாட்டர், ஜோசே மரினியோ, ஜிரோனாவோட கோச், ஜிரோனாவோட மேனேஜர். ஆமா. ஸோ என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க்? இந்த மாதிரி வந்து do you think யாரு who are we likely to appoint? ஏன்னா they are all good names, அது இல்லைன்னு சொல்ல இல்ல. who are we likely to appointங்கிறத விட ஒரு பிக் ஷவுட் டு லிவர்பூல் ஃபேன்ஸ் என்னன்னா, this is something that we are going to experience like what United fans have experienced after Sir Alex.
அந்த ஸ்டேஜ்ல தான் இட்ஸ் கோயிங் டு பி இந்த சம்மர்ல இருந்து. ஓகேவா? அட் நோ பாயிண்ட் இன் டைம் ஐ வாண்ட் லிவர்பூல் ஃபேன்ஸ் டு பிகம் யுனைடெட் ஃபேன்ஸ். ஏன்னா அந்த மனுஷன் போய் 10 வருஷம் ஆச்சு. அவனுக்கு இன்னுமே சேர் அலெக்ஸ் மாதிரி ஒரு மேனேஜர் வரல, சேர் அலெக்ஸ் மாதிரி ஒரு மேனேஜர் வரலன்னு தான் புலம்பிட்டு இருக்கானுங்க. We should never do that. We should never say Jurgen Klopp மாதிரி இன்னொரு மேனேஜர் கிடைக்கலையே. No, it will never happen. We will fail many times starting the summer. திருப்பி அடி வாங்குவோம், திருப்பி தோப்போம். We have to be ready for it. That is something that we will go through. அப்போ உடனே வந்து இவன் கிளாப் மாதிரி இல்லடா, வேற மேனேஜர் கொண்டு வாங்கடா. No, that we have to go through this. In next season வந்து we will be going through a phase wherein we will lose many times due to silly reasons with very low ranked clubs. இதெல்லாம் நடக்கும் next season. அது இப்பவே நான் சொல்றேன். அது we have to be ready for it. That is my main ask to Liverpool fans. தப்பி தவறி வந்து யுனைடெட் ஃபேன்ஸ் மாதிரி ஐயோ சார் அலெக்ஸ் போய் இன்னும் நாங்க ரிப்ளேஸ் பண்ண முடியலையேன்னு உட்கார்ந்தோம்னா அவ்வளவுதான். that is never going to happen. Point number 1. Point number 2, as much as it's going to be hard, நீங்க சொன்ன மாதிரி a persona like Klopp is difficult to match. Like for any replacement you take, or persona like Klopp, I think on the video சொல்லியிருந்தால I've had to do much more than being a manager அப்படின்னு. Because he had so many roles he had to play. அது வந்து that's what he said இல்ல. So that is we have to think about who we put in to that place. But I am very confident in FSG simply because when they took over in 2010, they appointed Kenny Dalglish to be an interim guy. They said to him, டேய் நீ இன்டரம் தான், நீ இன்டரம்ல நாங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இரு அப்படின்னு சொல்லி. Then we got in Brendan Rodgers, who was doing really well for 3 seasons at Swansea. And we got him for 3 seasons. Then when it was turning sour, season ஆரம்பிச்சு 3 மாசம் ஆகி அக்டோபர்ல we sacked him. Knowing full well we had the replacement lined up. So அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு FSG மேல கண்டிப்பா இருக்கு. We will not do a hassle replacement. ஒரு பதறி அடிச்சு இவன்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா இருக்கு. கரெக்ட். That I have full confidence in FSG. So whoever comes in, which for me is most likely going to be Xabi Alonso. Main reason என்னன்னா he already has the fans behind him. அது வந்து main reason. நீங்க சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். Okay. That is the main reason. And Roberto Di Matteo is a big no for me. He's a big no. ஏன்னா அவன் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை. அவன் உண்மையா சொல்ல போனா ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை. அவன் வாழ்வாள்னு கத்துவான். ஒரு 3 கேம் வந்து பெப் குவார்டியோலாவோட பெட்டர் மேனேஜர் மாதிரி தெரியும். ஆனா அடுத்த 15 கேமுக்கு ஆடையவன் டம்மி பீஸ்டா அப்படின்னு தான் தெரியும். So Roberto Di Matteo is a big no for me. கண்டிப்பா கிடையாது. I will be very happy if we got Alonso or we got Nagles Man. Nagles Man is so calm. He doesn't give in to stuff. He tries a lot of stuff and then he settles on something. ஏன்னா பயன் அவனை சாக் பண்றதுக்கு முன்னாடி he was doing outstandingly well. அந்த கிறுக்குத்தனமா அந்த ஆலிவர் கான் பண்ண வேலை அது, அவனை சாக் பண்ணது. அது தேவையெல்லாம் பண்ணி அப்புறம் அந்த போர்டையே சாக் பண்ணாங்க பயனோட ட்ரஸ்டீஸ்ல சேர்ந்து. இல்ல அது ஐ மீன் நாகல்ஸ்மேன் சிச்சுவேஷன் வந்து அத்லெட்டிக்ல படிச்சுட்டு இருந்தேன். பயன்ல இருந்து சாக் ஆனப்போ ஐ திங்க் ஹி லாஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல லைக் போர்ட் லெவல்ல வந்து இட் வாஸ் சார்ட் ஆஃப் 50-50. அதாவது வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சில பேர் பண்ணல, விச் இஸ் நார்மல். என்ன கேட்டா மோஸ்ட் மேனேஜர்ஸ் வந்து தே ஃபேஸ் தட் சிச்சுவேஷன். பட் ட்ரெஸ்ஸிங் ரூம் லெவல்ல ஹி லாஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் அ லாட் ஆஃப் சீனியர் பிளேயர்ஸ். மில்லர், நாயர் இவங்கெல்லாம் வந்து ஹி லாஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் தட். இதுல என்ன ஐரனினா இப்போ ஜெர்மனிக்கும் அவங்கள தான் இவன் மேனேஜ் பண்ணணும். பட் அது வேற விஷயம். That's why he doesn't pick Müller. He's not picking Müller at any point now. இல்ல பட் எனிவே அது வேற விஷயம். பட் என்ன கேட்டா வந்து ஐ திங்க் தெர் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். எல்லா மேனேஜர்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜாபி அலோன்சோ, அந்த ஜிரோனா மேனேஜர் மிக்கெல்னு, அப்புறம் அந்த சோசியடாட் மேனேஜர் அல்கோசில். ஸோ இவங்க 3 பேரும் நீங்க பாத்தீங்கன்னாக்க தே ஆர் ரெலட்டிவ்லி inexperienced in terms of title fights. True. So ஒரு coming to a club, இப்போ எதுக்கு நீங்க சொல்றீங்க யுனைடெட் ஃபேன்ஸ் மாதிரி ஆகக்கூடாது, அது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி.
பட் கமிங் டு அ கிளப் லைக் லிவர்பூல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். அதுவும் கமிங் ஆஃப் ஆஃப் these three clubs were performing so well. இப்போ வந்து Sociedad வந்து they are 6th in the season, so maybe not so well this year, but last 2 years they've been doing very well. Girona வந்து இப்போ currently first இருக்காங்க லா லீகால. Leverkusen வந்து unbeaten in Bundesliga. So இவங்க with that இப்போ suppose they win their leagues னு வெச்சுக்கோங்க, இல்ல Girona வந்து second day வராங்கன்னு வெச்சுக்கோங்க எல்லாருமே, coming to Liverpool அந்த ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா the expectation at Liverpool is you should be challenging Man City. சோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் வேண்டாங்கற நானு. I know that is the expectation. இல்ல ஒத்துக்கிறேன். we should not, நான் நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து whoever is the manager அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது என்கிட்ட. But for the general public and the general perception of Liverpool as a club வந்து என்னன்னாக்க it's a big club, top at least top 4 bare minimum, top 4 இல்லனா ஃபெயிலியர்ங்கற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ எனக்கு அதனால தான் சொல்றேங்க, I am coming into that not worried. இல்ல coming into that environment வந்து they have to be able to handle that. ஏன்னா அந்த Anfield crowd வந்து if it turns against you, okay, அந்த விதத்துல Xabi Alonso has a bit of an advantage. ஏன்னா fans வந்து they will take a lot more time to turn against Xabi Alonso than against other managers. இன்னொரு ஒரு இது என்னன்னாக்கா Xabi Alonso வந்து this is his first full season at Leverkusen. லாஸ்ட் சீசன் வந்து he was midwayல தான் வந்தான். So this is his, and he did a good job. அவங்க என்ன ரெலிகேஷன் கிட்ட இருந்தாங்க, he took them to Europe. So he did a very good job in the season, unbeaten, ஒத்துக்கிறேன். But he's again, and the inexperience is there. ஒரு டைட்டில் ஃபைட்னால it doesn't become oh he's experienced in title fights னு ஒன்னு. ரெண்டாவது வந்து I think when you take other managers வந்து இந்த என்ன சொல்றது, Roberto Di Matteo, I completely agree, absolute zero. எனக்கு வந்து Roberto Di Matteo அப்பாயின்ட்மென்ட்க்கு நீங்க பேசாம கேரட் சவுத்கேட்டே அப்பாயின்ட்மென்ட்லாம் அந்த லெவல் தான் இருக்கு. ஐயோ அவன் ஜஸ்ட் ஒரு ஓவர் ஹைப்ட் மொரிச்சோ பாச்சட்டினோ அவன். ஐயோ இல்ல, Roberto Di Matteo is a complete no. Nagles Man வந்து I'm okay with Nagles Man. I'm okay, willing to give him a chance, but the fact that he failed at Bayern because of the player egos. He was not able to handle that player egos in the club. That is going to, not that நான் எந்த விதத்துல சொல்றேன்னா, not that players like Soboslai, Salah, they will not think that they are bigger than the club, but manager வந்து if he's not able to impose his personality na, they'll be like okay இவனை வச்சு என்ன பண்றது, இந்த அந்த டைப்ல. I mean that's அது ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங் கான்செப்ட் இல்ல. We cannot go for an aged manager because that is not the Liverpool way. You cannot go for a relatively inexperienced manager ஏனா players உனக்கு மதிக்க மாட்டாங்க. அப்புறம் எங்க தான்டா போறது? There's no one in middle ground. நான் ஒரு பேரை தூக்கி போடுறேன். யாரு? realistic option ஏனா he is unemployed and he would be a genuine good option. Zinedine Zidane. Now இங்கிலீஷே தெரியாது. கன்ஃபார்மா நோ. It's a big no. இல்ல அது ஒத்துக்கிறேன். But language you can learn. That is not the issue. That is not the biggest issue. Absolutely not. அது வந்து see for a club like Liverpool, when Jurgen Klopp வந்தப்போ கூட he said எனக்கு full English தெரியாது but I know how to survive. We cannot have a manager who's going to use a translator to do stuff. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பெப் குவார்டியோலா வந்து பயர்ன் மியூனிக் போறதுக்கு முன்னாடி he had a break பார்சிலோனாக்கு அப்புறம் இமிடியேட்டா போல. அந்த பிரேக்ல he started learning German. இப்போ ஜிடான் வந்து இப்போ இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சா by the time he reaches next season he'll be okay, சர்வைவ் பண்ணிடலாம். நோ அதான் சொல்றேன். see it is easyங்க. இப்போ குவார்டியோலா went to Bayern. அவன் அங்க ஜெர்மன் பேசினாலும் people wouldn't care much. பட் இங்கிலாந்துல that's not the case. ஏன்னா இப்போ கிளாப் கூட அந்த வீடியோ சொல்லியிருப்பாரு. கிளாப் கூட வீடியோ சொல்றாருல, I have to do 6 press conferences in 1 week. Sorry, 9 press conferences in a week. Something like that. Something he said. என்னால அதை கண்டிப்பா முடியாது அப்படின்னு. Zidane will not survive. இல்லனா Manchester United will definitely have gotten Zidane. What's the question in that? யோசிச்சு பாருங்க. நடுவுல போயிட்டு இருந்தாங்கல்ல, he is the one who said no. Exactly. ஏன்னா அவனே வரமாட்டான். அதைத்தான் நானும் சொல்றேன், அவனே வரமாட்டான். இல்ல அது ஓகே, அவன் வரலாங்கிறதுல ஒரு பேரு சொல்றேன். ஏன்னா because he has handled egos, he has won trophy, he knows what it's like. So footballing perspective வந்து he has everything that Klopp has. He is a big quality. அதுலலாம் I agree. அதுலலாம் I totally agree. What I'm saying is he will not be a media man. இங்கிலீஷ் ஃபுட்பால்ல மீடியா மேனா இல்லாம உன்னால இருக்கவே முடியாது. ஆமா. Ideally that will never work for any manager who is not a media man, who doesn't know
basic English also. That I know with Zidane. That guy doesn't know basic English also. அது எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன். So ஆமா they will not go for Zidane கண்டிப்பா. ஆமா வேற But யாரு do you think FSG has lined up the replacement? Looking at how Billy Hogan was in that interview. அது வந்து பில்லி ஹோகன் வந்து he was very calm. பாக்குறவங்க யாரான அதை பார்க்கலன்னா அதுதான் கௌதம் சொல்றாரு பேசிக்கா how he was in the interviewனா he was very calm பேசிக்கா. ஸோ எனக்கு வந்து ரெண்டு விதமான இது இருக்கு. ஒன்னு வந்து ஐதர் தே ஹவ் ஆல்ரெடி லைன்ட் அப் ரீப்ளேஸ்மெண்ட், அதனால காமா இருக்கலாம், ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் அப்படின்னு. இன்னொரு ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா, நம்ம பேனிக்டா இருக்கக்கூடாது, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனாலும் நம்ம பேனிக்டா இருக்கக்கூடாது, நம்ம வந்து வி ஷுட் நோ வாட் வி ஆர் டூயிங்கிற அந்த ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படின்னு, அதனால காமா இருக்காரா? ஈதர் வே காம்னஸ் இஸ் அ குட் திங். ஏன்னா வந்து ஒரு ரேஷ் டெசிஷன் எடுக்கக்கூடாது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபைண்ட் பண்ணும்போது. பட் அதுதான் லைக் ஐ டோன்ட் நோ which is the actual reason. நீங்க என்ன நினைக்கிறீங்க? I feel நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னதுதான், we've not signed the papers with anyone, but I know we've gotten someone. எனக்கு அப்படிதான் இருக்குது. We've not made a hard and fast contract signed, but we've gotten someone. I for sure know it will not come out at this point in time. Rumors வந்தாலும் சரி, at this specific point in time we will not give out something. Klopp வந்து சொன்னாரு I owe it to the fans, அதனால தான் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி. That's BS. He owns it to the owners. அதனால தான் he went நவம்பர்லயே சொல்லிட்டாரு, ஆமாங்க நீங்க அடுத்த சீசன் பிளான் பண்றீங்க, நான் வர போறது இல்ல, you have to find someone, you have to move on. He's made his employers know, and that's what each employee has to do, and he's done it. சட்டம்னா இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணுங்கிறது எந்த வித கட்டாயமும் கிடையாது. ஏன்னா ரூமர்ஸ் வந்துச்சுங்கிறாங்க. எங்க ட்விட்டர் இஸ் தி பேஸ் ஆஃப் ஆல் ரூமர்ஸ், அதுல எதுவுமே வரலையே. அதுதான் இப்ப இல்ல, இது லீக் ஆனது வந்து ட்விட்டர்ல இல்ல, லீக் ஆனது வந்து ஏதோ ஒரு பப்ளிஷிங், இந்த நியூஸ் பேப்பர் அந்த டைப்ல யாருக்கோ போயிருக்கு, நியூஸ் போயிருக்கு ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு, அவன் அதை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுவோம், நம்மளே வந்து வில் கெட் ahead of the story அப்படின்னு, அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன். So maybe in the 2 monthsல they could have searched, or they are in the process of searching. At least we are 5 steps ahead. அவ்வளவுதான். ஆமா ஐ திங்க் வந்து ஐ டோன்ட் ஈவன் சி, நான் வந்து வர்பல் அக்ரிமெண்ட்னு கூட போக மாட்டேன், அவ்வளவு தூரம் கூட நான் போக மாட்டேன். பட் ஐ ஃபீல் லைக் we have a short list. அதாவது வந்து and we are seriously டாக்கிங் டு அவங்க ஏஜென்ட்டோ யார் இன்சார்ஜ், லைக் அந்த மேனேஜருக்கு யார் இன்சார்ஜோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஜாபியோட கான்ட்ராக்ட் அந்த சீசனோட முடியுதுன்னு நினைக்கிறேன் லெவர்கூசன்ல. யாரு? ஜாபியோ அலோன்சோக்கு இந்த கான்ட்ராக்ட் முடியுதுன்னு நினைக்கிறேன் லெவர்கூசன் இந்த வருஷம். 25 ஓகே 1 இயர் தானே, அதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா அண்ட் நாகல்ஸ்மேன் வந்து யூரோ 2024 இருக்கு, அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ இஃப் ஹிஸ் ஃபியூச்சர் இஸ் கேரண்டீடு. No, I don't think we will wait until that. So I think Nagles Man is out. Either Nagles Man is going to be signed before that. ஆமாமா It will not depend on that. இல்ல it will not depend on euros. பட் எதுக்கு சொல்ல வரேன் வந்து, நம்ம எந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோமா இல்ல மேபி சீசன் எண்ட் ஆன அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோமா, லைக் தட் and the timing of the announcement of replacement. No, I think we will definitely get the successor before the preseason starts. We know how FSG works, everything நமக்கு தெரியும். And அப்படி யோசிச்சு பார்க்கும்போது I don't think Nagelsmann is a choice. ஏன்னா he'll be fully focused on the Euros. Why would he want to associate himself with some other team at this point in time? அதுதான் எனக்கும் தோணுது. உங்களுக்கு ஸ்பெயினோட மேனேஜர் லாஸ்ட் யூரோஸ்ன்னு நினைக்கிறேன், லாபெட்டெக்வி வந்து he became a Real Madrid manager ஒரு few days before the Euros. அவங்க சாக் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இருந்த அந்த ஒரு டிராமா இருந்துச்சு. So I don't think, சொன்ன மாதிரி I don't think Nagelsmann will want to associate அந்த மாதிரி. என்னோட ஃபைனல் கேள்வி உங்களுக்கு என்னன்னாக்க, இப்போ நமக்கே தெரியும் we don't have the riches of Man City இல்லையா, அண்ட் Jurgen Klopp வந்து he has been one of the best, என்ன சொல்றது, or நம்ம இந்த லிவர்பூல் ட்ரான்ஸ்ஃபர் டீம் which includes Klopp வந்து it has been one of the best in terms of working with what we have. அந்த அண்டர் பிரைஸ்ட் பிளேயர்ஸை வாங்கி அவங்கள வேர்ல்ட் கிளாஸா ஆக்குறது வந்து it has been a specialty for this team. புதுசா வர மேனேஜரும் வந்து he has to be ready to work under those circumstances. So அதுதான் I feel like that is a big thing. I don't know. இது வந்து சிம்பிளா நிறைய ஹை ப்ரொஃபைல் மேனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா, மொரினியோவா இருக்கட்டும், கான்டேவா இருக்கட்டும், I mean in Premier League in recent years, Guardiola எடுத்துப்போம், they've all worked with big sums of money. So நான் அந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சொன்னேன்,
we don't need players, we need one proper number 6. அதை தவிர you tell me who we need in what position. எனக்கு ஐடியலி ஐ டோன்ட் நோ, ஜென்யூன்லி ஐ டோன்ட் நோ. இத விட்டா ஐ வுட் சே we need a left back left center back position filled. 2 பொசிஷன், ஒரு நம்பர் 6 ஒரு லெஃப்ட். கூட கேட்டா குவான்சா இஸ் becoming better and better. எக்ஸாக்ட்லி. சோ லெஃப்ட் பேக் ஒன்னு வேணும் ப்ராபப்ளி, ஏன்னா நம்ம சிமிகாஸ் வச்செல்லாம் ஓட்ட முடியாது. சோ லெஃப்ட் பேக் அண்ட் நம்பர் 6, இத ரெண்ட தவிர ஐ டோன்ட் see the need for a player. டு பி ஆனஸ்ட், நான் ஜோக்குலாம் சொல்லல, உண்மையாவே எனி மேனேஜர் கம்மிங் இன் they will be puzzled. எனக்கு யாரும் தேவையில்ல, I have a very good solid team இது. இப்ப ஏதாச்சும் ஒரு புது மேனேஜர் உள்ள வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து எல்லா பிளேயரும் டவுனா இருப்பானுங்க, எந்த பிளேயரும் நல்லா இருக்க மாட்டான் வழக்கமா. அதனாலதான் நான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன், ஆஃப்டர் சர் அலெக்ஸ், Jurgen Klopp is the first manager in the Premier League that is going to get a send off like Sir Alex. Alex தவிர வேற யார், which manager has left on his own terms? Alex ஆர்சின் வெங்கரோட கொஞ்சம் கிக் அவுட் தான் பண்ணாங்க கடைசில, because it turned sour. சொல்லாம கிக் அவுட் பண்ணாங்க பேசிக்கா. எக்ஸாக்ட்லி, it turned sour at the endல. 1.5 வருஷமா வந்து it turned very sour. அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சு விட்டாங்க அவனை. ஃபேன்ஸ் எல்லாம் அவனுக்கு எதிர்த்து போய் நின்னு நீ கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அவனை. ஆஃப்டர் சர் அலெக்ஸ் ஆர் பிஃபோர் ஐ டோன்ட் நோ, அது ரொம்ப ஏர்லி பிஃபோர் சர் அலெக்ஸ் எல்லாம். பட் ஆஃப்டர் சர் அலெக்ஸ் ஆர் ஃப்ரம் 2000 அப்படி சொல்றேன், ஃப்ரம் 2000 Mourinho was sacked multiple times. Arsene Wenger was kicked out of Arsenal last 2 seasons அப்புறம் after it turns sour. மத்தபடி எந்த பெரிய நேம்ஸுமே இல்லையே இந்த லீக்ல. Now Klopp will get it. When Pep leaves, obviously Pep will get it. மத்தபடி every other manager has been sacked. So I don't know which manager will come and work without the funds and without the riches that the FSG usually never gives. Is a very very genuine question for the new manager. இது வந்து மீடியால தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். FSG வந்து will not spend like a manager wants their owners to spend அப்படிங்கிறது it's a very well known fact. But it's a complete reshift. ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் கமிட்டி எல்லாருமே has gone out completely. இந்த ஜார்ஜ் மேட்கேவும் is going to finish in 3 days, அவ்வளவுதான் அவனோட இதுவும் முடிய போகுது. So அதனால வந்து it's a completely new rebuild. That is why it gives me more goosebumps to see what FSG is going to come out with. Because to be honest, எனக்கு சோகத்தோட I am really excited. அதுதான் என்னோட உண்மையான ஃபீலிங். I am really excited to see what's next. With this set of players என்ன பண்ணுவோம்? Obviously I need to win everything until the end of the season. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து I am really excited to look forward to. ஆமா கரெக்ட். அண்ட் ஒன் திங் வந்து FSG நீங்க நடு எபிசோட்லயும் சொன்னீங்க, ஒன் திங் FSG இஸ் குட் அட், ஓரளவுக்கு பிளானிங் நல்லா இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ எஸ்பெஷலி நவ் தட் Klopp has given them time to decide யார் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அட்லீஸ்ட் இட்ஸ் நாட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரஷ்டு ப்ராசஸ் கிடையாது. அதாவது இன்னைக்கு மேனேஜர் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு லைக் இட்ஸ் நாட், அந்த ஒரு அவசரம் இல்லை. ஸோ அதனால வந்து இட் பி அ குட் அப்பாயின்மெண்ட் தான் எனக்கு தோணுது. பட் அதான் எங்களோட இந்த எபிசோடு வந்து ஸ்பெஷல் எபிசோட், யூர்கன் கிளாப் டிபார்ட்டிங் லிவர்பூல், அந்த அனௌன்ஸ்மெண்ட் எபிசோடு இது. அஃப்கோர்ஸ் லிவர்பூல் கேம்ஸும் இருக்கு, ஃபுல்லம் நடந்துச்சு 1-1 த்ரூ டு கேரபா கப் ஃபைனல்ஸ். அந்த ரிவ்யூ தான் ஒரிஜினலா இன்னைக்கு இப்போ போடுறதா இருந்தது. பட் அதுக்கு பதிலாக இந்த நியூஸ் வந்த அப்புறம் we decided to cancel that episode. பட் 1-1 we are through to Wembley. இன்னொரு செல்சி ஃபைனல், ரொம்ப கிளாசிக் nil-nil பெனல்டி ஷூட் அவுட். அதேதான் எத்தான் சொல்ல வந்தேன், கிளாசிக் nil-nil தான், எந்த சந்தேகமே இல்ல அதுல. ஆமா, வந்து ஒரு 5வது நிமிஷத்துல மேசன் மவுண்ட் இல்ல, அவன் இப்ப செல்சில இல்ல, 5வது நிமிஷத்துல இவன் என்னது, இப்ப ஏதாச்சும் ஒரு செல்சி பிளேயர் பேர் சொல்லுங்க. ஸ்டெர்லிங் ஒரு சான்ஸ் விடுவான். நம்ம இந்த பக்கம் ஒரு 25 நிமிஷத்துல நுண்ணியஸ் ஒரு ஸ்டெர்லிங் ஹேட்ரிக் கன்ஃபார்ம் இல்ல, நீ வேணா பாருங்க, 5வது நிமிஷத்துல அவன் ஒரு சான்ஸ் விடுவான் ஓப்பன் கோல். இந்த பக்கம் நுண்ணியஸ் வந்து 25 நிமிஷத்துல ஒரு சான்ஸ் விட்டுருவான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சான்ஸே இருக்காது கேம்ல. அடுத்து ஃபர்ஸ்ட் பெனல்டி தான் சான்ஸ். ஐயோ, பட் எனிவே நான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன், both the sides wouldn't have expected to go to a final in this season. Absolutely zero expectations இருந்திருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்லி நியூ சைட் செல்சி, நமக்கு கம்ப்ளீட்லி புது மிட்ஃபீல்டு. எங்கடா இந்த 2 டீம் பர்ஃபார்ம் பண்ணி டாப் 4 வந்தாலே போதும் அப்படின்ட்டு இருந்த 2 சைட்ஸ் ஆர் இந்த ஃபைனல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கப் ஃபார் தி சீசன்.
which is in itself is a great feat for both the sides. But I have confidence against Chelsea la, but you never know. ஏன்னா இந்த செல்சி நாய் எப்போ நல்லா விடுவானுங்க எப்போ விட மாட்டானுங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இல்லைங்க, இது பெனல்டி ஷூட் அவுட்லாம் போச்சுன்னா லாட்டரி தானே. அதுக்கப்புறம் ஜெயிச்சா Yeah. இட் கேன் கோ ஈதர் வே பேசிக்கா. Yeah. ஸோ Mm. அதுதான். நம்ம செல்சி கூட ஒரு பயங்கரமான 5-4 கேம்லாம் ஆடினதே கிடையாது. எல்லாம் ஆமா. லாஸ்ட் 5 கேம் வந்து 3-0 ஒரு 1-1 இன்னும் 2 ஆமா. 1-1 எல்லாமே டிரா தான். அதான். பட் அதான் அது கேரபாவ் கப்பா. இப்போ சண்டே அன்னைக்கு நார்விச் சிட்டி FA கப் அட் ஹோம். I think the atmosphere will be buzzing for that Norwich game. ஐயோ, I think all the remaining Anfield games வந்து it will be something man atmosphere. But I mean repeatedly அவர் சொல்லி இருக்காரு அந்த வீடியோல, என்னை பத்தி பண்ணாதீங்க எதுக்கு சொல்றாருன்னா, அப்ப என்னை பத்தி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக மனுஷன் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா கரெக்ட். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பாவம் நார்விச் சிட்டி அவங்க வந்து டை இப்பதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஆகணுமா, ஒரு 4 நாள் வெயிட் பண்ணிட்டு நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம். எப்படி இருந்தாலும் தோக்க போறோம், ஒரு 2-0 தோத்தா சரி ரெஸ்பெக்டபிளா எதிர்பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து as of the recording City and Tottenham haven't played, but உங்களுக்கு வீடியோ வரும்போது they will play game இன்னைக்கு நைட். So அதனால hopefully if City goes out I will be more happy. ஒரு ட்வீட் பண்ணிருந்தேன், ஒரு ட்வீட் யாரோ பண்ணிருந்தேன், அந்த பெரிய லிவர்பூல் ஃபேன் அக்கவுண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஐயோ செமையா இருந்துச்சு அந்த ட்வீட். ப்ளீஸ் பால்ட் மேன் லெட் அஸ் வின் திஸ் டைட்டில் அலோன் ப்ளீஸ். நீதான் பெரிய மேனேஜர், நான் ஒத்துக்கிறேன். ஐயோ செமையா போட்டிருந்தாண்டா, பால்டியோலா ப்ளீஸ் லெட் அஸ் வின் திஸ் டைட்டில் அலோன் அப்படின்னு. ஐயோப்பா. பட் எனிவே அதுதான் லிவர்பூல் யர்கன் கிளாப் லீவிங் அந்த எபிசோடோட கன்க்ளூஷன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோர் அண்ட் மோர் நானும் கௌதமும் we will try to record episodes together, தனித்தனியா இல்ல. பொய் சொல்றதுக்கே வெக்கமா இல்லைன்னு அவங்களே கேட்பாங்க. ஓரளவுக்கு சொல்லலாம் இப்படியா அப்படின்னு. நீதானே சொன்ன, பண்ணுவோம்லாம் சொல்லலையே. அது சரி. ஆமா, we are very close to 450 subscribers please. ஆமா அதையும் சொல்லியிருந்தோம். ஆமா, ஆல்மோஸ்ட் 450 447 இருந்துச்சு லாஸ்டா நான் பாக்கும்போது. சோ ஆல்மோஸ்ட் 450. அது எப்படியாச்சும் இந்த சீசன் எண்டுக்குள்ள 500 கொண்டு போயிருங்க, அதுதான் நம்மளோட எய்ம். சோ 17 கேம்ஸ் யர்கன் கிளாப்புக்கு சென்ட் ஆஃப் நம்ம காப் கருத்து சைடுல இருந்து கொடுக்கிறது வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ். நல்லா இருக்கு. ஆமா, பட் உங்க கமெண்ட்ஸ் எல்லாமும் கீழே போடுங்க. எனி டாபிக் ஆன் கிளாப், அதாவது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆர் வாட் எவர் இஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், அதான் என்ன கிளாப் பத்தி என்ன நினைச்சாலும் கீழே போட்டுருங்க, அதுதான் பேசிக். ஆமா, உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன சொல்லணும், 2 பேரும் சேர்ந்து பண்றோம், அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் போட சொல்றோம், அப்புறம் 4 மாசம் வர மாட்டேங்கிறோம், அப்புறம் திட்டு வாங்குறது நான் தான் ஒவ்வொரு லைவ்லயே. நீங்க ஜாலியா போயிடுறீங்க, அப்புறம் நான் என்ன பண்றது? ஐ எம் a busy manங்க, என்ன பண்றது? அது சரி, யர்கன் கிளப்புக்கு அடுத்த ரீப்ளேஸ்மென்ட் நானா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ரைட்ரா, முடிச்சிரு க்ளோஸ்.